வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு லேடி வந்து ஒரு காஃபி கடையில் போய் உட்காந்துருக்காங்க. உட்காரும்போது ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து காஃபி சர்வ் பண்ண வந்தவர் வந்து அந்த ஓனரே வந்து சர்வ் பண்ணுறாரு. சர்வ் பண்ணும்போது நல்லா இருக்கீங்களா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கனே அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஓனர் சொல்கிறாரு, இல்லையே உங்களை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இல்லையே, ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த லேடி சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரர் வந்து இந்த ஊர்லேயே இருக்கிற பெரிய ப்ராஜெக்டில் எடுத்து வேலை செஞ்சிட்ருக்காரு. நான் செய்யவே வேண்டான்னு சொன்னேன், ஆனால் அவர் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்கிறாரு. அப்போ நான் ஏன் இந்த வேலையை செய்கிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, கடவுள் வந்து என்னை இந்த வேலையை செய்ய சொல்கிறாரு, அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்னால் இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல, நான் ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க. அப்புறம் அந்த லேடி அப்புறம் வந்து இந்த ஓனர் கேட்குறாரு, நீங்கள் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த லேடி சொல்லிச்சு, நான் போய் கடவுள்கிட்ட போய் எனக்கு வந்து நிம்மதி வேணும்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் கேட்டார், நம்ம கடவுள்கிட்ட போய் எதை கேட்டாலும் கடவுள் அப்படியே கொடுப்பாரா அப்படின்னு கேட்டோடனே இந்த லேடி யோசனை பண்ணுறாங்க. நம்ம கேட்டது கடவுளுக்கு எப்படி கொடுப்பாரு? இப்போ வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பணம் வேணும்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி கடவுள் எனக்கு பணம் கொடுப்பாரா? இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரா? யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிம்மதி வேணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் திடீர்னு எல்லாரையும் மாற்றி உங்களுக்கு நிம்மதி கொடுப்பாரா? இல்லை நிம்மதியாக நீங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரா? ஒவ்வொரு விஷயமும் கடவுள் வந்து உங்களுக்கு எப்படி கொடுப்பார் அப்படின்னா, நீங்கள் கேட்குறத அப்படியே அள்ளி கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் கேட்குறத உங்களுக்கு கொடுக்குற சிச்சுவேஷன் உங்களுக்கு கொடுப்பார், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுப்பார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஸோ கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும், ஆனால் டைரெக்டாக கிடைக்காது. அதை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியோ சிச்சுவேஷனோ உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் ஹஸ்பண்டுக்கு அப்படி ஒரு விஷயம் தோணுது, கடவுள் வந்து நான் இந்த வேல்யூ ப்ராஜெக்ட் செய்யணும். ஏன்னா உன் ஹஸ்பண்ட் வந்து நினச்சிருப்பார் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு நினச்சிருப்பார். அந்த சந்தோஷம் அவருக்கு வந்து அந்த வேலையை செய்கிறனால கிடைச்சிருக்கும். அதனால் அந்த வேலையை செய்வார். ஸோ உனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா அந்த நிம்மதியான சிச்சுவேஷனை உனக்கு கடவுள் கொடுத்ததை உனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அந்த லேடி வந்து ஓகே, தான் என்ன பண்ணுறோம், தான் என்ன நினைக்கிறோம், தான் என்ன நடக்குது தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. உங்களுக்கு புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கும், ஆனால் டைரெக்டாக கிடைக்காது. அது வந்து வேறு ரூபத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு சிச்சுவேஷனாக உங்களுக்கு கிடைக்குது. அதை தயவுசெய்து ரியலைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைச்சதுன்னு நினச்சி ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஓகேயா?